அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மோட்டிவேஷ்னல் vlog தான் பார்க்க போகிறோம். கிச்சன்லேயும் வீட்டிலையும் வேலை பார்க்கும்போது நான் ஒன்றும் புதுசாக பார்க்க போகிறதில்ல. எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே வீட்டில் செய்கிறது தான். ஆனாலும் சமையலை தாண்டி ஒரு சில வேலைகள் நம்ம பார்க்கும்போதும் இல்லை யாராவது சொல்கிறத கேட்கும் போதும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தே பணம் சேமிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ என்னுடைய ஒரு புது முயற்சி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரையும் நம்ம அதிக நேரம் வந்துட்டு போகிற இடம் அப்படின்னா நம்ம வீட்லேயே கிச்சனாக தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி பிள்ளைங்க ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் நான் vlog எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு சாண்ட்விச் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். செய்யும் போதே பார்த்திங்கன்னா சோறு வடித்து வச்சுட்டேன். பக்கத்தில் தண்டு கீரை அந்த பிங்க் கலரில் வரும்ல, ஸோ அதுவுமே நல்லா க்ளீன் பண்ணி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நேற்று வச்ச மீன் கிரேவி மீன் குழம்புலாம் இருந்துச்சு. நேற்று வைக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வேணும்னே வச்சுருந்தேன், இன்றைக்கும் பொழுது ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஒரு சில வேலைலாம் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை அப்படியே உங்களுக்கும் வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுக்க ஆரம்பித்தேன். நேற்று மாங்காய்லாம் போட்டு மீன் குழம்பு வச்சுருந்தேன். ஸோ அதுலேயுமே மீன் துண்டுலாம் இருந்துச்சு. மீன் மட்டும் சாப்பிட்ற நேரத்தில் பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ஸோ பெருசாக ஸ்டவ்லாம் ரொம்ப மோசமாக இல்லை. சோறு வடித்ததுனால அது கொஞ்சம் பொங்கி ஊற்றி இருந்துச்சு. அதை மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு, ஏன்னா அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு மற்ற வேலைலாம் ஓடாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டவ்வும் கவுண்டர் டாப்பும் நீட் பண்ணிட்டா எனக்கு அடுத்தடுத்த வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே அந்தமான்லேயும் இப்போ கொஞ்சம் பனி அதிகமாக தான் இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாத்திரம் சேராத மாதிரியே ஒவ்வொருத்தரையும் சமையல் பார்த்துக்கிறது. ஸோ இன்றைக்கி அந்தளவுக்குலாம் இல்லை. காலையில் பிள்ளைங்களுக்கு சாண்ட்விச் பண்ணி கொடுத்துட்டு தோசை சுட்டு கொடுத்துருந்தேன் சாப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த இது எல்லாம் காலியானது தான் இருந்துச்சு. அதை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த வேலை பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைனா இதுவே கண்ணில் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி முதல் நாள் வைக்கிறோம் அப்படிங்கும் போதே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பசியாரன் நைட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனாலேயே பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டுக்கு நான் ஆப்பம் ஊற போட்டிருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ கிளிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஆப்பத்துக்கு அரைப்பேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த ஒரு கிளாஸ் டம்ளரில் எடுத்தாலும் பரவாயில்ல, மற்ற பொருளும் அதே கிளாஸ்லேயே அளந்துக்கோங்க, கரெக்டாக வரும். சரியாக 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். சில பேர் வெந்தயம் சேர்க்க மாட்டாங்க. ஸோ சேர்த்தா ஒன்றும் தப்பு இல்லை, அந்தளவுக்குலாம் வித்தியாசம் தெரியல, நல்லா தான் இருக்குது. ஸோ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறது. சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு ஊற போட்டுடலாம். ஸோ இது கூடவே சோறும் தேங்காய் பூவும் சேர்க்கணும் இல்லையா? அது எந்த அளவில் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் அரைக்கும் போது சொல்கிறேன். சோறுமே எடுத்து வச்சுட்டேன். இது முதல் நாள் நைட்டே நான் ஊற போட்டிருக்கேன். ஸோ இப்போ மறுநாள் காலையில் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நைட்டுக்கு ஆப்பம் சுட கரெக்டாக இருக்கும். நான் காலையில் எந்திரிக்கும் போதே ஆப்பத்துக்கு அரைச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் நல்லா நைட்டுக்கு புளிச்சு வரும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஊற வச்சுருந்தா அந்த அரிசி உளுந்து இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சோறு தேங்காய் பூ ரெண்டுமே சேர்த்து அரைக்கலாம். நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி எடுத்தீங்களோ அதே கிளாஸில் இப்போ 2 பங்கு அரிசி எடுத்தோமா, 2 கிளாஸ் எடுத்துருக்கோம். சரியாக 1 கிளாஸ் அளவுக்கு நான் ஊற வச்சுருந்த சோறு சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ பார்த்திங்கன்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு அதே கிளாஸில் தான் எடுத்திருக்கேன். ஸோ அளவு எல்லாத்தையுமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கிட்டு தான் வரேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி அரைச்சி பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டான ஆப்பம் வரும். நீங்கள் வேறு மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் இந்த அளவு செம்ம பர்ஃபெக்டாக வரும். அரைச்சி வச்சுருக்கேன் அப்படியே புளிச்சு வரட்டும் அப்படின்னு. இன்றைக்கி துணி கம்மியாக தான் இருந்துச்சு. சரி ஏன் மிஷினை சும்மா விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே தலகாணி வரலாம் துவைச்சி போட்டிருந்தேன். வாரத்தில் எனக்கு ஏதாவது இந்த மாதிரி 1-2 நாள் துணி கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும். அந்த டைமில் தான் வீட்டில் இருக்கிற கார்பெட் மேட்டு ஜன்னல் ஸ்க்ரீன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி போடுறது. துணி கூட பார்த்திங்கன்னா டெய்லி சேர விடாமல் துவைச்சிருவேன். ஆனால் அந்த துணியை எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக இன்றைக்கி மடிக்கவே மாட்டேன், அப்படியே போட்டு வச்சுருவேன். சமயத்தில் 2 நாள் துணி கூட சேர்ந்துருக்கும். அப்படியே மடித்தாலும் மடித்த துணியை உடனே எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு பிடிக்காத வேலை அப்படின்னா அதுதான். ஸோ எல்லாத்துலேயும் நம்மளால் பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுல்ல. ஸோ ஸ்க்ரீன் வாஷ் பண்ணிவிட்டு வேறு மாற்றி போட்டிருக்கேன். ஏன்னா அதுவே போடாமல் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படின்னு. நேற்றே கிராசரி திங்ஸ்லாம் எழுதியிருந்தது வந்துருந்துச்சு, ஆனால் நான் எடுத்து வைக்கல.
ஏன்னா நேற்று வேலை இருக்கும்போது எடுத்து வச்சா அந்தளவுக்கு கவனிக்காமல் இருக்கிறதோட சேர்த்தே எல்லாத்தையும் போட்டுருவேன். ஆனால் கிராசரி பொருள் வைக்கும் போது ஒவ்வொரு தடவையும் பழைய ஸ்டாக் என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு அப்புறமா தான் புது ஸ்டாக் வைப்பேன். அப்படி வாங்குகிற பொருளில் ஏதாச்சும் ஒரு சில பொருளாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வறுத்து வைக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ இப்போ சேமியா சூஜிலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் ஃப்ரீ டைமில் எடுத்து வைக்கும் போது தான் கையோடு அதையுமே பார்த்துடுறது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில நேரத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னா அது அப்படியே விட்டு போயிடுது. ஸோ இன்றைக்கி வந்து நான் சேமியாலாம் சொல்லலை, ஏற்கனவே இருக்குங்கிறதுனால வரமிளகா வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பழைய வரமிளகா வந்து அஞ்சரைப்பட்டியில் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு புதுசாக வாங்கியிருக்கிறத அந்த காம்பு பகுதியை மட்டும் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணியிருக்கேன். நான் 2ஆக உடச்சி வைக்க மாட்டேன். அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா உள்ளே உள்ள விதை எல்லாமே கொட்டி போயிடுது. தாளிக்கும் போது நம்ம கட் பண்ணிக்கலாம், பிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முழுசாக தான் வைப்பேன். அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா மொறுன்னு வதங்கி போகாமல் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நம்ம கிச்சனுக்கு வந்து இப்போது புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். நான் இதுவரையும் கிளாஸில் எந்த பொருளும் வாங்கினதே இல்லை. உங்களுக்கே தெரியும், லேண்டட் சிரப் பாட்டில், ஜாம் பாட்டில் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அது வந்து சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. எனக்கு ஒரு சில தேவைக்காக நான் வாங்கினேன். வாங்கும்போதே சரி கிளாஸில் வாங்கலாமே அப்படின்னு தான் எடுத்தேன். நம்ம ஏதாவது ஒரு புது பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா உடனே யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணும்ல. ஆனால் இந்த கிளாஸ் கண்டெய்னர் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணவே இல்லை. வாங்கி ரொம்ப நாள் அப்படியே வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி தான் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ரிட்டனே போட்டுட்டேன். ஆனால் நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ரிட்டன் எடுக்கவே வரல. சரி நம்மளே யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். எதுக்காக ரிட்டன் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், என்னோடய கிச்சனில் அந்தளவுக்கு ஷெல்ஃப் இல்லை இல்லையா. ஸோ இடம் அடைக்கிற மாதிரி எந்த கண்டெய்னரும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது கொஞ்சம் குறுகலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஃபோட்டோவில் பார்க்கும்போது. ஆனால் கையில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. கடைசியில் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அந்த டப்பர்வேர் பாக்ஸ் வச்சுருப்பேன்ல பிளாஸ்டிக்கில், ஸோ அதுவே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. இன்றைக்கி ஒன்று மட்டும்தான் எடுத்திருந்தேன், இன்னொன்று வந்து எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ கையோடு பார்த்திங்கன்னா கிராசரி பொருளில் பாசிப்பருப்பு இருந்துச்சு. அதையுமே நல்லா அந்த கை பொறுக்க சூடு வர்ற வரையும் வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ரெசிபிக்குமே பாசிப்பருப்பு வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த டைமில் ஊற வச்சா மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ராகி மாவு சொல்லியிருந்தேன், அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கடாயில் போட்டு அந்த சூடு ஏறுற வரையும் வறுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வறுத்து வச்சோம் அப்படின்னா வண்டு வராது, கட்டி பிடிக்காமையும் இருக்கும். அதுக்காக கடைசியாக கொஞ்சம் மாவு மட்டும் வறுக்காமல் வச்சுருந்தேன். ஏன்னா ராகி உருண்டை பண்ணுறது எனக்கு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி கையோடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். மாவு வந்து 2 கப் அளவுக்கு இருந்துச்சு, அதனால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் அப்புறம் சேர்த்தேன். மொத்தம் 2 கப் மாவு 2 டேபிள் ஸ்பூன் நெய் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நல்லா வந்து மாவோட கலர் மாறி வர்ற வரையும் ஸ்டவ் சிம்லேயே வச்சு வறுக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது நான் உடனே கொட்டின மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா வறுத்து தான் கொட்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை செய்யும்போது வெறுமனே ராகி மாவில் செஞ்சுருந்தேன். அது வந்து கொஞ்சம் மாவு மாதிரி இருந்துச்சு சாப்பிடும்போது. ஸோ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் சேர்த்து 2வது செஞ்சேன், இன்னும் நல்லா இருந்துச்சு. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இல்லைனா ரோல்டு ஓட்ஸ் 2ல் எது வேணுமோ சேர்க்கலாம். சேர்த்து நல்லா அந்த கலர் மாறுற வரையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். ஓட்ஸ் கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன். நட்ஸ் பவுடர் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டுட்டேன். ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், புதுசாக பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில விதைலாம் சேர்த்து அரைச்சிருப்பேன். சூரியகாந்தி விதை, பம்கின் சீட்ஸ் எல்லாமே. ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட நட்ஸ் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இனிப்புக்காக வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரையோ வெல்லம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதில் இன்னுமே ஹெல்த்தியாக டேட்ஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம். பேரிச்சம்பழத்தில் உள்ள அந்த சீடு எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 10 பேரிச்சம்பழம், கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அதனால் நான் 10 சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் பெரிய பேரிச்சம்பழமாக இருந்தால் அந்த இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சம் சவுண்டாக கேட்குற மாதிரி இருக்கும், ஏன்னா பேரிச்சம்பழம் நம்ம ஃபுல்லாக சேர்த்துருக்கோம்ல. கொஞ்சம் நேரம் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா அரைஞ்சு வந்துடும். அதே மாதிரி ரொம்ப மாவாக அரைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. நம்ம வந்து லட்டு உருண்டெல்லாம் பிடிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த கொரப்பாக இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா பார்க்க அழகாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ராகி மாவு இருக்குது இல்லையா, நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருந்தோம்ல, அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்துடலாம். ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து புட்டு ஆசை வந்துடுச்சு. டேட்ஸ் புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி சட்டியில் அவிக்கிறதுக்காக துணி போட்டு தனியாக வச்சுருக்கேன். ஸோ நடுவில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணுமோ சேர்த்துக்கலாம்.
நல்லா பொரிய விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஆரம்பிக்கும் போது புட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கல, மிக்ஸ் பண்ணும்போது தான் ஆசை வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தனியாக மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ கூடவே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, அப்புறம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம எப்போதும் புட்டுக்கு எப்படி செய்வோம் சேம் அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஓட்ஸ் அப்புறம் டேட்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஓட்ஸில் வந்து நமக்கு அதிகமான ஃபைபர் இருக்குது. ஸோ இனிப்புக்குன்னு தனியாக நாட்டு சக்கரை அந்த மாதிரிலாம் சேர்க்க தேவையில்லை. ஸோ பிள்ளைங்க புட்டு விரும்பி சாப்பிடுவாங்க, ஆனால் டேட்ஸ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஸோ புட்டுக்கு செய்கிற மாதிரியே தான், அந்த கையில் பிடிச்சி பார்த்தா நிற்கணும் இல்லையா, அதுக்கப்புறம் இட்லி சட்டியில் வச்சு நான் அவிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் நம்ம ராகி மாவுக்கு இந்த உருண்டைக்கு போட்டு வச்சுருந்தோம்ல, அதில் நெய் ஊற்றங்காட்டியும் உங்களுக்கு நெய் வந்து நல்லா சூடாக காய்ச்சி தான் ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரும். இவங்களுக்கு வந்து நிலக்கடலை சாப்பிடுவாங்க, ஆனால் பீனட் பட்டர் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் பாதி உருண்டை சும்மா பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து பீனட் பட்டர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் நியூட்ரல்லா கூட சேர்க்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ பீனட் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உருண்டையை தனியாக வச்சுருக்கேன். இன்னுமே சூப்பராக ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் சேர்த்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நிலக்கடலையை வந்து ஃப்ரை பண்ணி வறுத்துட்டு அதை கூட நீங்கள் ஓட்ஸோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். வறுத்து வச்சுருந்ததெல்லாம் கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு, கண்டெய்னரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் கண்டெய்னரில் வந்து ராகி மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ அளவு ராகி மாவில் நம்ம ராகி உருண்டைக்கு கொஞ்சம் எடுத்திருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா மிச்சமும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து 1.2 லிட்டர் அளவு இந்த கிளாஸ் கண்டெய்னர், ஆனாலும் வந்து மாவு பத்தலை. ஸோ மிச்ச மாவு இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நம்ம கருப்பு உளுந்து கவுனி அரிசி போட்டு நான் ஒரு பொடி பண்ணி வச்சுருப்பேன், மாவு பண்ணி வச்சுருப்பேன், கூழ் காய்ச்சன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதோடு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், கூழ் காய்ச்சி குடிச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கு வேறு தனியாக ஒரு டப்பா தேடி வைக்கணும், அது அப்படியே இருந்து போயிடும். இந்த லாக் போடுற டைப்புக்கு ஆசைப்பட்டு தான் அந்த கிளாஸ் கண்டெய்னரே நான் வாங்கினது. சரி ஏர் டைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இடம் அடைக்கிற பொருள்லாம் வாங்கவே யோசிப்பேன். வச்சு எட்டி நின்று தான் பார்த்தேன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. நான் வச்சுருந்த மற்ற எல்லா பொருளை விட இது கொஞ்சம் எனக்கு பெருசாக தெரிஞ்ச மாதிரி தோணுச்சு அங்கேருந்து பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட ஏதாவது தொக்கு ஜாம்லாம் நான் அடிக்கடி பண்ணுவேன் இல்லையா, அந்த மாதிரி வச்சு கூட ஸ்டோர் பண்ணிப்பேன். குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஆனால் எனக்கு கிச்சனுக்கு பெருசாக இருந்த மாதிரி தோணுச்சு, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடிலாம் ஆசிர் பார்த்தீங்கன்னா ஒன்று செய்கிறோம் அப்படின்னா டேஸ்ட் கூட பண்ண மாட்டான், பார்த்துட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் இப்போ என்ன செஞ்சாலும் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்குறதே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அது எதனால் அப்படின்னா நான் சாப்பிடல அப்படின்னாலும் விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான். நான் பீனட் பட்டர் சேர்த்ததும் இதுவும் தனித்தனியாக வச்சுருக்கேன். அது கலர் பார்த்தாலே தெரியும், பீனட் பட்டர் சேர்த்தது கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். அல்ஹம்துலில்லா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஸ்கூலுக்கு வைமி அப்படின்னு தான் சொல்லியிருந்தான். இதுக்கு முன்னாடி அம்மா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு உடம்புக்கு நல்லது சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்லாம் பார்க்குறது இல்லை, செஞ்சு சாப்பிட்றது. ஒன்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தா கூட நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ ராகி ஓட்ஸ் டேட்ஸ்லாம் சேர்த்து ஒன்று லட்டு, இல்லைனா உங்களுக்கு இஷ்டப்படுற மாதிரி புட்டு, ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்த பேரிச்சம்பழத்தோட இனிப்பே வந்து லட்டுக்கும் சரி அதே மாதிரி புட்டுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் எக்ஸ்ட்ராவாக சர்க்கரையோ சீனிலாம் நான் எதுவுமே சேர்க்கலை. தேங்காய் பூ மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு ரொம்ப. காலையிலேருந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த டைமில் சடனாக யோசித்து பண்ணது. ஆனால் டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் இவங்களும் ஆளுக்கு ஒரு கப் வச்சு சாப்பிட்டோம். இன்ஷால்லா பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கணும். அதோட மணி 12 மணிக்கிட்ட ஆக போகுது. ஹர்ஷானுக்கு 12 மணிக்கே ஸ்கூல் விட்டுருவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து மீன் பொரிச்சிட்டு கீரை வதக்கிடலாம் அப்படின்னு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு போட்டுட்டு 7-8 பல்லு பூண்டை தோலோட நசுக்கி சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த ஃப்ளேவராக சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். வேறு எந்த மசாலாவும் தேவையே இல்லை. சில பேர் மீனோட சேர்த்து கீரை சாப்பிட மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டே பழகிருச்சு. மீனானம் காய்ச்சுறாங்க அப்படின்னா மெல்லக்கட்டு அம்மாலாம் முருங்கைக்கீரை வந்து தேங்காய் பால் ஊற்றி காய்ச்சுவாங்க. ஸோ அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு மீன் கூட தயிர், முட்டை இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நாங்கள் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டதுனால ஒத்துக்குச்சு. ஸோ மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் பேலன்ஸ் இருக்குது இல்லையா, அதை அடுத்த தடவை மீனான தாளிக்கும் போது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குக்கிங் vlog எடுக்கிறேன் அப்படின்னா வீடியோ பர்பஸ்க்காக ஒரு பிளேட்டில் வச்சு எல்லாம் காட்டுவேன். மற்றபடி எல்லாருமே வந்து சேர்ந்து தான் சாப்பிடுவோம். எல்லாமே இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருவேன்.
அதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட்டுட்டு மதியானம் ஒரு 4 மணி போல் தான் நான் விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். மணி சேவிங் டிப்ஸ் ஐடியாஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என்ன தான் நம்ம வந்து வெளியில் ஏதாவது ஸ்கீம் டெபாசிட்லாம் போடுறோம் அப்படின்னாலும் வீட்டில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேமிப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஐடியா இருந்துச்சு. அது ரெகுலராக இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ அந்த டின் வந்து ஸ்வீட்லாம் வாங்கினா வரும்ல, அந்த டின் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த மூடி வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால கத்தி நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த உண்டியல் மாதிரி அந்த ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது பார்க்கும்போது இதெல்லாம் தேவையா, கடையிலேயே ஒரு உண்டியல் வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. என் மகனும் அதான் கேட்டிருந்தான். ஆனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எதுக்கு நம்மள்ட்ட இருக்கும்போது இருக்கிறத வச்சு எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். இந்த டின் வந்து சும்மா தான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன், சரி அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் இதோடய எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். அந்த டின்னோட சைஸ் அளவுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் சார்ட் பேப்பர்லாம் இருந்துச்சு. நல்லா பெருசாக இருக்கிறதெல்லாம் எடுக்கல, அந்த துண்டு துண்டாக பிள்ளைங்க யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த சார்ட் பேப்பர் வந்து வெட்டி ஒரு கம் வச்சு அந்த டின்னை சுற்றி இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். ஸோ இந்த சேவிங்ஸ் ஐடியா வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, கேலண்டர் சேவிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 30 நாள் இருக்குது இல்லையா, 1ஆம் தேதி ₹1, 2ஆம் தேதி ₹2 இந்த மாதிரி யோசித்தேன். அப்புறம் யோசிக்கும் போது 18ஆம் தேதி ₹18, 22, ₹22லாம் போட முடியுமான்னு சொல்ல முடியாதுல்ல, தேடிக்கிட்டே இருக்கணும், இடையில விட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் வீக்லி சேவிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா எனக்கு தோணுச்சு. ஸோ கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோட அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக கிளிட்டர் பேப்பர்லாம் வாங்கி வச்சுருப்பாங்கல்ல, அதுலேருந்து அந்த துண்டு துண்டாக வெட்டி இருந்ததெல்லாம் இருந்துச்சு. அதை வச்சு ஏதாவது ஒட்டலாம் அப்படின்னு எடுத்தேன். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக பார்த்தீங்கன்னா அந்த மூடே சுத்தமாக போயிடுச்சு. சரி அப்புறம் ஃப்ரீ டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா 2 ஸ்டார் மட்டும் ஒட்டி விட்டுருந்தேன். ஸோ இந்த வீக்லி சேவிங் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் சேவ் பண்ணக்கூடியது. இவ்வளோ தான் போடணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து இன்றைக்கி எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, மண்டேலேருந்து சண்டே வரையும் வந்து நாள் குறிச்சிருக்கேன். மண்டே அப்படின்னா ₹10, டியூஸ்டே ₹20. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ₹10 ஏற்றிக்கிட்டே வரணும். சண்டே அப்படிங்கும்போது நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த பைசா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். ஸோ ஒரு வீக்லி பார்த்தீங்கன்னா ₹210 கண்டிப்பாக வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா போடுறது நம்ம இஷ்டம். ஸோ இதை கம்பல்சரியாக நம்ம போட்டோம் அப்படின்னா வாரத்துக்கு ₹210 கண்டிப்பாக வந்துடும். அப்போ மாதத்துக்கு ஒரு ₹700லேருந்து ₹800 எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 100, 200 அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை இன்னும் கம்மி பண்ணி கூட வச்சுக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரையும் இந்த அமௌண்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து முயற்சி எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து தேவையா, இதில் என்ன வரப்போகுதுன்னு நினைக்கலாம். ஆனால் நமக்கு ஒவ்வொரு நாள் போடும்போது ஒன்றும் தெரியாது. மொத்தமாக நம்ம போட்டுட்டு ஒரு நாள் எடுத்து பார்ப்போம் இல்லையா, அப்போ தான் இவ்வளோ பைசா சேர்ந்துருக்கு அப்படின்னு தோணும். நான் ஜனவரி மந்த் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த டேட்லாம் குறிக்கல. ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஜனவரி 2024 அப்படிங்கிறத. ஸோ இது ஃபுல்லானதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விலாகில் வந்து உங்ககிட்ட காட்டுவேன். ஸோ நான் மனசார பிடிச்சி இந்த முயற்சி வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு நினைக்காம, என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அலட்சியமும் படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். நான் செய்யும்போது பப்பாவை வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். செஞ்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ரெகுலராக பார்க்குற இடம், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இடம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கண்ணாடிக்கு பக்கத்துலேயே நான் வச்சுட்டேன். கார் பார்க்கிங்கா? காட்டு, எப்படி போகணும்? ரெண்டு கார் தான் இருக்கு. இது கூட இது எப்படி பண்ண பார்க்குறேன். இதெல்லாம் எப்படி கட் பண்ண? இதில் ஸ்கேல்லையா? நான் கிச்சனில் உண்டியல் செய்கிறத பார்த்துட்டு ஒரு அட்டைப்பெட்டி எடுத்து கார் பார்க்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனாக பண்ணியிருக்கான். மாஷால்லா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளைங்க இதான் நம்மக்கிட்டேருந்து கற்றுக்குறாங்க. ஸோ நம்ம எந்த நிலமையில் இருந்திருந்தாலும் சரி, சின்ன வயசில் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கல, உனக்கு இப்போது கிடச்சிருக்கு அப்படின்லாம் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி காட்டுறதை விட, முழுசாக இல்லை அப்படின்னா கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லையாவது நம்ம வாழ்ந்து காட்டணும். ஏன்னா அதை பார்த்து தான் பிள்ளைங்க வளர்கிறாங்க. வீண் செலவு பண்ணுறதும் வேஸ்ட்டு பண்ணுறதும் நம்மளை பார்த்து தான் புரிஞ்சுப்பாங்க. நமக்கு சின்ன விஷயமா படுறது தான் பிள்ளைங்களுக்கு அது பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் நைட்டு தான் விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆப்பத்துக்கு அரைச்சி போட்டிருந்தோம் இல்லையா,
வீட்டில் எல்லாருக்குமே வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றது பிடிக்கும். எப்போவுமே தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னா அந்த வெளியில் இருக்கிற அந்த ஓடு இருக்குது பாருங்கள், ஸோ அது வந்து நல்ல ஒரு அருவா அந்த மாதிரி ஏதாவது வெயிட் வச்சு ஒரு தடவை உடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சில்லு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி எப்போதும் என்னோடய கிச்சன் வந்து நீட்டாக இருக்கிறதுக்கு இதான் காரணம். இந்த மாதிரி கவுண்டர் டாப்லலாம் வச்சுட்டு நான் அடுத்த வேலை பார்க்கவே மாட்டேன். அது எந்த ஒரு காய்கறி தோலாக இருந்தாலும் சரி கீழே போடவும் மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது குப்பை இருந்தால் கூட அது உடனே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையும் பார்ப்பேன். ஸோ தேங்காய் பால் எடுக்கும்போது ஒரு 2 ஏலக்காய் தேங்காயோட சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பால் பிழிஞ்சிங்கன்னா அந்த தேங்காய் பால் வந்து நல்ல வாசமாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் பால் எடுப்போம்ல, அந்த சக்கையை வந்து மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா அலசி பால் எடுக்காமல் மிக்ஸி ஜார்லேயே போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்தால் இருக்கிற எல்லா பாலுமே நமக்கு வந்துடும். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து தேங்காய் பாலில் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சீனி தான் போட்டிருக்கேன், திட்டமாக தான் போட்டிருக்கேன், வேணும் அப்படின்னா போட்டுக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ ஆப்பமாவும் பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு கைக்கு புளிச்சிரும் அப்படின்னா இந்த மாதிரி லேட்டாக உப்பும் சோடாப்பும் போட்டுக்கோங்க. புளிக்காது அப்படின்னா நீங்கள் அரைச்சி வைப்பீங்கள்ல அந்த டைம்லேயே ரெண்டையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். என்கிட்ட வந்து நான்ஸ்டிக் ஆப்பச்சட்டி தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடாது. ஆப்பச்சட்டிலாம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நடுப்பகுதி கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி எடுக்கணும். அதில் தான் நல்லா அந்த மொறு மொறுன்னு உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இரும்பு சட்டியாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நானும் மாற்றணும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மாற்றிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். வீட்டில் வந்து சாஃப்டாக தான் ஆப்பம் கேட்பாங்க. அந்த ஓரம்லாம் ரொம்ப மொறுமொறுன்னு இருந்தால் அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ ஆப்பம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. இன்னும் உங்களுக்கு அந்த ஓரக்கட்டெல்லாம் மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலந்துட்டு சுட்டால் இன்னும் நல்லா மொறுமொறுப்பாக வரும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் அளவோடு வந்து ஆப்பம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அன்றைக்கி நைட்டுக்கு வந்து ஆப்பம் தேங்காய் பால் நல்லா எல்லாேருக்கும் தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றி கொடுத்துட்டேன், நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னு. எங்களுக்கு வந்து எப்போதுமே இந்த இனிப்பு காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அதோடு எல்லோரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் லஞ்ச் பாக்ஸ்க்கு உண்டான ப்ரிப்பரேஷனும் ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்க பூரியும் கிழங்கு மசாலாவும் கேட்டிருந்தாங்க. சிம்பிளாகவே இருந்தாலும் சரி நான் முதல் நாள் சின்ன ப்ரிப்பரேஷனாகவும் செஞ்சு வச்சுருவேன். பூரி கிழங்கு மசாலாவுக்கு வந்து அந்த தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் காலையில் வேக வச்சு மசித்து சேர்த்துருவேன். அப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், முதல் நாள் செஞ்ச மாதிரிலாம் தெரியாது. அதே மாதிரி மாவுமே வந்து பெனஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வெளியிலேயே வச்சுருவேன். அது கெட்டு போயிடாதா, மறுநாள் நல்லா இருக்குமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஒன்றுமே ஆகாது. நான் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க மாட்டேன், வெளியில் தான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் அவசியமாக காலையில் எழுந்திரிச்சா ஒரு 1/2 மணி நேரத்தில் பண்ணிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் தனியாக வேலை பார்க்குறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் காலையில். ஸோ எப்போதுமே அடுத்த நாளுக்கு உண்டான சின்ன ப்ரிப்ரேஷன் ஆரம்பத்தோடு தான் என்னோடய ஒவ்வொரு நாளுமே முடியும். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு பூரி கிழங்கு, ஸ்நாக்ஸ்க்கு ராகி லட்டு. ஸோ கிச்சன் அப்படிங்கிறது நம்மளோட எமோஷன் எல்லாமே கலந்து இருக்கிற ஒரு இடம். ஏன்னா நமக்கு வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட் இருக்காது. சில நேரம் பார்த்திங்கன்னா சோகமாக, சில நேரம் சந்தோஷமாக, ஒரு சில நேரம் நம்மளே வேலை பார்க்குறோமே அப்படின்னு அலுப்பாக தெரியும், வேலை பார்க்கணுமா அப்படின்லாம் சில நேரம் தோணும் இல்லையா. எப்படி இருந்தாலும் நமக்காக நம்ம ஃபேமிலிக்காக நம்ம சமைச்சு முடிச்சுருவோம். ஸோ அதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. செய்கிற சாப்பாடு சின்னதோ பெருசோ நம்ம வீட்டில் செஞ்சுருவாங்கப்பா அப்படின்னு நம்புகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நமக்கும் சமைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை ஒவ்வொரு தடவையும் தூண்டும். கொஞ்சம் பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணால் போதும், எவ்வளோ வேலையாக இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த விளாக் நான் இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கணும்னு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.